சதீஷ்மணி, இந்த விசாகா கமிட்டி அமைச்ச முதல் நாள்லயே எஸ்பி ஒரு பெண் எஸ்பி ஐஜி மேல புகார் கொடுத்திருக்காங்க. என்ன புகார் அளிச்சிருக்காங்க? இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையில தற்பொழுது 3 பெண் எஸ்பிகள் பணிபுரிஞ்சு வராங்க. அதில் ஒரு எஸ்பி அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு ஐஜி அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக இந்த புகார் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான புகாரை அந்த பாதிக்கப்பட்ட பெண் எஸ்பி தலைமைச் செயலாளர் தமிழக தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனிடம் புகார் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு பெண் எஸ்பிக்கு பாலியல் புகார் கொடுக்கப்பட்டுள்ள விவகாரம் தற்போது பூதாகரமாக வெளிவந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் இந்த எஸ்பி கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6 மாத காலத்துக்கு மேலாக அங்கே பணிபுரிந்து வருகிறார். இந்த சம்பந்தப்பட்ட எஸ்பி அவர்களை அலுவலக வேலை நிமித்தமாக அவர்களது அறைக்கு கூப்பிட்டதாகவும் அந்த அறையில் அறையை பூட்டி வைத்து அங்கே பாலியல் முயற்சியை மேற்கொண்டதாகவும் இந்த புகார் எழுந்திருக்கிறது. எனவே ஒரு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு எஸ்பி அளவிலான ஒரு அதிகாரி மீது அதற்கு மேலுள்ள ஒரு ஐஜி லெவலான அதிகாரி பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்தியிருப்பது தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இது குறித்த சம்பந்தப்பட்ட அந்த எஸ்பி புகார் அளித்துள்ளதால் ஏற்கனவே நேற்றுதான் காவல்துறையில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் உட்படுவதற்கான கமிட்டிக்கான கூடுதல் காவல்துறை இயக்குனர் சீமா அகர்வால் நியமிக்கப்பட்ட நிலையில் முதல் நாளே இந்த மாதிரியான புகார் வந்திருப்பது மேலும் ஒரு பல அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ இந்த டிஜிபி சீமா அகர்வால் தலைமையிலான இந்த புதிய கமிட்டி இந்த பெண் எஸ்பியின் புகாரை ஏத்துக்கிட்டாங்களா? இந்த புகார் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சதீஷ்மணி? அதாவது இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான சம்பந்தப்பட்ட எஸ்பி இது தொடர்பான புகாரை தமிழக தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அளித்திருக்கிறார். எனவே அந்த புகாரானது இந்த கமிட்டி நேற்றுதான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதால் இந்த புகார் முதல் முன்னுரிமையாக எடுத்துக் கொள்ளப்படும் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த புகார் குறித்து ஏற்கனவே நேற்றே கூடுதல் காவல்துறை இயக்குனர் சீமா அகர்வாலிடம் பேசும்போது காவல்துறையில் சாதாரண பெண் காவலர் முதற்கொண்டு எந்த உயர் அதிகாரியாக இருந்தாலும் எந்த பெண் அளவுகள் அதிகாரியாக இருந்தாலும் யார் மீது புகார் கூறப்பட்டாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே கூடுதல் காவல்துறை இயக்குனர் சீமா அகர்வால் தெரிவித்துள்ள நிலையில் இந்த புகார் மேலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இது தொடர்பான விசாரணையை நிச்சயமாக இந்த சம்பந்தப்பட்ட எஸ்பி மற்றும் சம்பந்தப்பட்ட ஐஜியிடம் விசாரணை நடத்தக்கூடும் என தகவல் தெரிவிக்கின்றன. காவல்துறையில எஸ்பி அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் காவல்துறை வட்டாரங்கள்ல எப்படி பேசப்படுது? காவல்துறை பெண் அதிகாரிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க சதீஷ்மணி? அதாவது நிச்சயமாக இது குறித்து ஒரு சம்பந்தப்பட்ட சில பெண் எஸ்பிகளிடம் பேசிய போது இந்த எஸ்பிகளுக்கே இந்த நிலைமைதான் இருக்கிறது என்றால் கீழே உள்ள அதிகாரிகள் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். மேலும் எஸ்பி என்பது மாநிலத்தில் ஒரு அதிக லெவலான ஒரு பதவி. இந்த பதவியுள்ள பெண் அதிகாரிகளுக்கே இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டிருப்பது என்பது மிகவும் ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயமாகும். இந்த நடவடிக்கை மீது நிச்சயமாக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டால்தான் எதிர்காலத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் ஏற்படாது என்று பல எஸ்பிகள் கருத்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர்.